ஒரு கனவு என்னுடைய வாழ்க்கையை மாற்றியது. அதற்கு முதலில் இனிய மார்க்கம் சிடி இல்ல, அது அன்னைக்கு சிடி என்று போட்டிருக்கிறாங்க, அது கேசட். 2003 என்று நினைக்கிறேன். சகோதரர் பி ஜெயினுல்லாப்தீன் அவர்களுடைய சிடி எனக்கு கிடைச்சது பார்க்கறதுக்கு. பாகம் 15 வரைக்கும் எனக்கு தொடர்ந்து ஒரு சகோதரன் கொடுத்தாரு. இதை பார்த்துட்டு இன்ஷா அல்லாஹ் நம்ம முஸ்லீமாக சாகவே கூடாது. இந்த தமிழ்நாட்டு தௌஹீத் ஜமாத் 1 மாத காலமாக எவ்வளவு சிரமப்பட்டு இலங்கையிலிருந்து வந்த சகோதரர்கள், கேரளா, இந்த தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு பாகத்திலையும் அவங்களுக்கு இடவசதி போதாது, அந்த அமைப்புல இருந்து கொண்டு அவ்வளவு பேருக்கும் 10-12 தாயிகள் ரவ்வு பகலா பாடமாக்க சொல்லி அதை சொல்லி சுப்ஹானல்லாஹ் வந்த 1 மாதத்துக்குள்ள இவ்வளவு படிச்சுட்டோமே அல்லாஹ்வுடைய கிருபையால ஒரு ஜும்மா பிரசங்கம் பண்ண முடியும். மத்தது சுப்ஹானல்லாஹ் நாங்க போயிட்டு இந்த ஊர்ல தாவா பணி செய்யற நேரம் ஒரு பகிரங்க தாவா, அல்லாஹ் இந்த தாவா பணியை விரிச்சு இடம் கொடுத்திருக்கிறோம். இந்த ஊர்ல பப்ளிக்கா இந்த தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் பிரசங்கம் பண்ணுது இஸ்லாத்தை. கபரு வணங்க வேணாம், ஒரே நாள்ல 121 கபரு வணக்கக்கூடிய மக்களை நேர்வழிக்கு எடுத்தது. ஒவ்வொருத்தரும் சிந்திச்சு பாருங்க, இதை பார்க்கக்கூடிய ஒவ்வொருத்தரும். நான் யாரையும் விமர்சித்த கொள்கைகளை இது சரியில்லை அது சரியில்லை, நீங்க சிந்திங்க. நம்ம யாருக்காக இந்த மார்க்கத்தை செய்யறோம்? அல்லாவுக்காக. ஏன் செய்யறோம்? சொர்க்கத்துக்காக. அப்ப இருக்க அமைப்பு சியா, சுன்னா, காதியானி, நாசபந்தி, தப்லீக், தௌஹீத்னு பல அமைப்புகள் இருக்கு. எந்த அமைப்பு குர்ஆனையும் ஹதீஸையும் சொல்றது? நான் 2ஐ உங்களுக்கு விட்டு செல்கிறேன், அது 2ஐ பற்றி பிடிக்கும் வரைக்கும் நீங்கள் வழி தவற மாட்டீர்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். அப்ப அது எங்க இருக்குன்னு பாருங்க. இந்த தமிழ்நாட்டு தௌஹீத் ஜமாத் எப்படிங்கிற நிலைமையை பார்த்தா, இங்க உள்ள அமைப்புல உள்ளவங்க சுப்ஹானல்லாஹ், இது முகஸ்துதி கிடையாது. அவர்கள் ரொம்ப எளிமையான வாழ்க்கை வாழ்றாங்க. இவங்க எங்களை எஸ்எல்டிஜியில சேர்ந்தொட்டி நீங்க சமுதாயத்தை வழிகெடுத்துருவாங்க. ஆனா உண்மையான ஹக்கின் பக்கம் மக்களை அழைக்கக்கூடிய ஒரு தாவா பணியில் இந்த தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் இருக்குது. அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரர் அப்துல்லா ராஜமாணிக்கம் அவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மாநில தலைமையகத்தில் நடைபெற்ற 1 மாத பேச்சாளர் பயிற்சி முகாமில் உரையாற்றும் பொழுது தன்னுடைய அனுபவங்கள் சிலவற்றை நம்மிடம் பகிர்ந்து கொண்டார். அந்த நிகழ்ச்சியில் அவர் தம்மிடம் பகிர்ந்து கொண்ட இது குறித்த செய்திகளை இப்பொழுது நீங்கள் பார்க்கலாம். எங்களுக்கு எஸ்எல்டிஜியை பத்தி தெரியாது, டிஎன்டிஜியை பத்தி தெரியாது, தவறான முறையில சொல்றாங்க. இருந்தாலும் மனசுக்குள்ள ஜெயினுல்லாப்தீன் சகோதரர் அவருடைய சீடிகளை பார்த்து கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிட்டோமேங்கிற ஒரு மனசுக்குள்ள இருக்கும். ஆனா இவரை பத்தி சொல்ற தாத கருத்தெல்லாம் நான் இங்க வரையில் நினைச்சேன், இவர் பென்ஸ் கார்ல தான் வருவார் போல இருக்கு, இல்லாட்டி BMW வருவாரா இருக்கும், சுத்தி கார் இருக்கும், நம்மளுக்கு கதைக்க தெரியுமா தெரியல. அல்லாஹ் ஆலம். கடையில போய் பார்த்தா தேங்காய் வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. நிச்சயமா நான் சின்ன சொற்ற பிரச்சாரர்கள் அடங்கிய அப்துல்லா அவர்கள் அடங்கிய குழு பட்டாபிராம் பகுதியில போய் பிரச்சாரம் பண்ணுது. அப்படி பிரச்சாரம் பண்ணும் பொழுது சகோதரர் அப்துல்லா அவர்கள் இஸ்லாம் தழுவி வந்திருக்கிறாரா இல்லையா? தழுவி தன்னுடைய அனுபவத்தை அந்த மெகாபோன் பிரச்சாரத்தின் மூலமாக சொல்லும் பொழுது அந்த இடத்துல அந்த முத்தமிழனுக்கு அல்லாஹ் நேர்வழியை நாடுகின்றான். இப்ப முத்தமிழன் அவர்கள் இஸ்லாத்தை தழுவக்கூடிய காட்சியை இப்ப நீங்க பார்க்கலாம். வணக்கத்துக்குரிய இறைவன் ஒருவனை தவிர அந்த அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. முகமது நபி இந்த இறை செய்தியை சொல்ல வந்த அல்லாஹ்வின் அடிமையும் இறை தூதரும் ஆவார் என்று நான் சாட்சி பகிர்கிறேன். பாத்தீங்களா சகோதரர்களே, எப்படி அல்லாஹ் யாருக்கு எப்படிப்பட்ட வகையில நேர்வழி நாடுறான் பாத்தீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் தான் நாடியவர்களை நாடிய நேரத்தில் நாடிய விதத்துல நேரிய வழியில் செலுத்த போதுமானவன், நேர்வழி காட்டக்கூடியவன் என்பதை இதன் மூலமாக நாம் விளங்கிக் கொள்கின்றோம். இவங்க எங்களை எஸ்எல்டிஜியில சேர்ந்தொட்டி நீங்க சமுதாயத்தை வழிகெடுத்துருவாங்க. ஆனா உண்மையான ஹக்கின் பக்கம் மக்களை அழைக்கக்கூடிய ஒரு தாவா பணியில் இந்த தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் இருக்குது. மக்களே சிந்திச்சு அவர்கள் சொந்த மூலம் இருக்குது. இப்ப நான் தயாரா இருக்கேன், அகில இலங்கையில உள்ள தப்லீக் ஜமாத்துல உள்ள அவ்வளவு பெரியவங்க, அவ்வளவு எத்தனை பேர் வந்தாலும் சரி, முகம் கொடுக்கறதுக்கு டிபைட்டுக்கு நான் சரியா இருந்தேன்னா நீங்க வரணும் என்னோட டிபைட் பண்றவருக்கு. நான் ஒரு ஆள் வந்தா என்னோட ஒருத்தர் தான், இல்லன்னா எங்க அமைப்புல இன்னும் 2 பேரை நாங்க எடுப்போம். ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத்துல தான் நாங்க மூலமா இருக்கிறோம், அவங்கள 2 பேர் வருவாங்க. ஓபன் டிபைட்.
உங்கள 20 பேர் கேட்டா எங்கள 20 பேர் கேட்கணும், அக்ரிமெண்ட் வீடியோ பண்ணணும். இப்படி ஒரு சேலஞ்ச் நான் உங்களுக்கு வைக்கிறேன். நீங்க சரின்னு ப்ரூவ் பண்ணா நான் 4 மாசம் பேக்க தூக்கிட்டு உங்களோட வந்துடுறேன். ஆனா குர்ஆன் ஹதீஸ ஃபாலோ பண்றதா இருக்கணும். தப்லீக்ல குர்ஆனை வாசிக்கிறேன்னு சொல்லணும், சரியான ஹதீஸ படிச்சு தரேன்னு சொல்லணும். இந்த கட்டுக்கதை கற்பனைகளை சொல்லி மக்களை வலிக்கெடுக்காதீங்க. முஸ்லீம் பேர்ல இருந்து இஸ்லாத்தை கொலை செய்யாதீங்க. உங்களுடைய சொந்த மார்க்கம் இல்லை, இது அல்லாவுடைய மார்க்கம். அல்லாவுக்காக செய்யறவங்களோட ஒரு சிந்தனை வரணும். இப்போது எங்களுக்கு மனவேதனையா இருக்கும். இழிவுபடுத்தி கடைசியில கொலை செய்யற நிலைமைக்கு நீங்க வந்துட்டீங்க. பரவாயில்ல, முஸ்லீம் அல்லாத சகோதரர்கள் சொல்றாங்க வந்து, தம்பி நீ நல்லா, நீங்க கோயில்ல பூசாரியா இருக்கிற நேரமும் நல்லா இருந்தீங்க, நீங்க இஸ்லாத்துக்கு கடவுள் இல்லைன்னு சொல்ற நேரம் கொஞ்சம் ஆக்ரோஷமான மனிதனா இருந்தீங்க, ஆனா இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு உங்களுடைய நல்ல பண்பு, நாங்க எங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் இருக்கு, நாங்க எந்த அமைப்புல சேரலை தம்பின்னு கேக்குறாங்க. அப்ப நாங்க என்ன நிலைமையில இருக்கும்? பல ஆயிரக்கணக்கான மக்களுக்கு தாவா கொடுத்து அவனையும் யோசிக்கிறோம். இஃப் ஐ ப்ரூவ் த தௌஹீத், குர்ஆன் அண்ட் ஹதீஸ் ஒன்லி த ரிலிஜன் ஃப்ரம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, அதை நான் ப்ரூவ் பண்ணனா இவரு தௌஹீத்தை ஏற்றுக்கொள்ளணும். இல்லன்னு சொன்னா இவரு தாளம் அந்த கிதாப, அதுல இருக்க அசிங்கங்களை, அதுல இருக்க கற்பனை கதைகளை எடுத்து கிழிச்சு வீசி அவங்க முகத்துக்கே நான் வீசுவேன். அதெல்லாம் ஏன் இந்த காலத்துல வச்சிருக்கிறீங்க? அதை நீங்க வரலாம். ஓபன் டிபேட், நான் சரியா ஓபனா இதை நான் பகிரங்கமா உங்களுக்கு அறிவிக்கிறேன். இஸ்லாத்தினுடைய எதிரிகள் முஸ்லீம் அல்லாதவர்கள், பாவம் தெரியாத மக்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க. அந்த நாட்டில் உள்ள மக்கள் ஒவ்வொருத்தரும் ஓல குடிசைகளுக்கு இஸ்லாம் போய் சேரணும். எப்படி நாங்கள் சண்டை போட்டுக்கிட்டா போவோம்? கொலை செய்யறேன்னா ஓப்பனா வந்து கொலை செய்யுங்கடா. எங்க வீட்டுல விட்டு நான் வெளியில இறங்கையில என் மனைவி கிட்ட சொல்லிட்டு, அல்ஹம்துலில்லாஹ் என்னுடைய மனைவியும் ஒரு தாய், எனக்கு கீழே இருந்த அடுத்த பூசாரி, அவர் கோயில்ல உப தலைவரா இருந்தாரு, அவரோட பேர் ரவி, இப்ப ராஃபின்ற பேர்ல இருக்கிறார், வந்துட்டார். அவருடைய மனைவிக்கு வேலை கெட்டு போயிட்டு தாவா பண்ணிட்டு, இன்ஷா அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள நீங்க போயிட்டு ஒரு தாவா பண்ணுங்கன்னு சொல்லி அல்ஹம்துலில்லாஹ் அந்த பெண்ணு வந்துட்டாங்க. பல மக்கள் இஸ்லாத்துக்கு எடுத்து என்ன நிலைமையில நாங்க இப்ப தௌஹீத் என்று சொல்லக்கூடிய அமைப்புல கொண்டதை பிறகு அவனுங்கள்ட்ட பேர் சொல்றானுங்க, இவன் யூதன், அவனை ஃபாலோ பண்ணிடாத, இவன் இப்படி, அவன் இப்படி, பல அவதூறுகளை சொல்றீங்க. வீட்டை விட்டு வெளியில வரையில சொல்லுவேன், இன்ஷா அல்லாஹ் நான் போறேன், போயிட்டு வராட்டி அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லுங்க, போயிட்டு வந்தாலும் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லுங்க. என் மனைவிக்கு நான் சொல்லிட்டு வந்திருக்கேன். என்னன்னு கேட்டா, வீட்டை விட்டு வெளியில போகலே சொல்லுவேன். ஏன்னா தாவாவில போறேன், தப்லீக்கார 4 பேர் சேர்ந்து எங்களை அடிக்கணும், பிடிக்கணும், கொல்லணும், எல்லா சீரழியும் பள்ளியில செஞ்சீங்களேடா, நான் பார்த்தனே, அந்த வேதனையை சொல்றேன். அல்லாஹ் தான் இந்த மார்க்கத்தை எனக்கு கொடுத்தான். முஸ்லிம்களை பார்த்து இஸ்லாத்துக்கு வரவே இல்லை. ஆனா மாபி சூப் முஸ்லிமீன், ஆனா சூப் குர்ஆன் ஹதீஸ். அல்ஹம்துலில்லாஹ் முஸ்லிம் பேர்ல வாழ்ந்துகிட்டு உடையில முஸ்லிம் மாதிரி காட்டிக்கிட்டு இஸ்லாத்தினுடைய எதிரிகளா வாழ்றீங்க. சொகுசான வாழ்க்கைகள்ல என்ன நீங்க செய்றீங்க? என்ன தாவா பண்ணிருக்கீங்க? எத்தனை பேருக்கு பகிரங்கமா நீங்க முஸ்லீம் அல்லாதவனுக்கு இஸ்லாத்தை எடுத்து சொல்லிருக்கீங்களா? இல்ல. இது பெரிய பொக்கிஷம் எங்களுக்கு கிடைச்சு, எங்களை முஸ்லீமா வாழ விடுங்க. இது எங்களுடைய மாற்றம் அல்ல. உங்களுக்கு எங்களுக்கும் வித்தியாசம் இருக்கு, விட்டு போட்டுருங்க. அப்ப நாங்க தனியா வேறையா தொழுகிறோம். அல்ஹம்துலில்லாஹ் வேற யாருக்கு டிஸ்டர்ப் இல்லாம ஒரு வீட்டுல தொழுதுகிட்டு இருக்கோம், தௌமனாஜாரோட வீட்டுல. அதுக்கும் வாரவங்களை தடை செய்யறானுங்க, எங்களுடைய மானத்தை வாங்குறானுங்க. முஸ்லீம் இல்லாத சிங்கள மக்கள் தமிழ் மக்கள்கிட்ட போயிட்டு தேவையில்லாத வார்த்தைகளை சொல்றீங்க. இவனை விட்டு வைக்க மாட்டேன், இவனுக்கு கொடுத்துருவோம். கிட்டத்துல 7 ஆபரேஷன் பண்ணி அல்ஹம்துலில்லாஹ் 7 ஆபரேஷன் அமலிய எனக்கு வயிற்றுல ஓட்டையாகி அல்லாஹ் மரண படுக்கையில இருந்து எழுப்பி வந்திருக்கேன். இஸ்லாத்துக்காக உசுறு போனா அல்ஹம்துலில்லாஹ். ஏன் ஒருத்தன் போயிட்டு கையேந்து வைக்கல அல்லாஹ். எத்தனை ஆபரேஷன் செஞ்சுட்டு அல்ஹம்துலில்லாஹ் 5 பிள்ளைகள் இருக்குது. மாஷா அல்லாஹ் தீனுக்காகத்தான் அந்த பிள்ளைகள் அவ்வளவு தட்டியும் வாழணும்னு சொல்லி நீங்க இதை பாக்குறவங்க துவா கேட்டுக்கொள்ளுங்க. சரியா? இந்த மாதிரி முஸ்லீம் சொல்லக்கூடிய இந்த பேர் தாங்கி தப்லீக்ல உள்ளவங்க, தப்லீக் தான் ஓப்பனா நான் சொல்றேன். மத்த கபரு வணங்கக்கூடிய குப்பா இருந்தாலும் எனக்கு எதிர்ப்பு யாரும் செய்யல. ஆனா கபரு ஹராம், கபரு வணங்கக்கூடாது, நாங்க தாவா பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது மாதிரி நான் சொல்றேன் என்னன்னு கேட்டா, உங்கள் எல்லாருக்கும் ஒரே ஒரு முடிவு, நம்ம எல்லாம் முஸ்லீம் என்ற பேர்ல அல்லாஹ் ரசூலுக்கு மாற்றம் செஞ்சிடக்கூடாது. அல்லாஹ்வோட வேதனையை பயப்படணும், மறுமைக்கு பயப்படணும், இந்த உலகத்துக்கு பயப்படக்கூடாது. உலகத்துல நீங்கெல்லாம் சிந்திச்சு பாருங்க, அல்லாஹ் குர்ஆன் ஒவ்வொரு மொழிகள்லயும் வந்திருக்கு. அல்லாஹ்வுடைய வேதம் எப்படியாப்பட்ட வேதம், சுப்ஹானல்லாஹ். இந்த வேதத்தை படிச்சா ஒவ்வொரு மனுஷனுக்கும் இதே திறக்கும். கவலையா இருக்கு, இணை வைக்கிற மக்கள் எத்தனை பேர் இருக்காங்க. இஸ்லாத்தை போய் சொல்லுங்க, முஸ்லிம்களுக்கு சொல்லுங்க, சகோதரத்துவமா வாழுங்க. எங்களை மாறி மக்கள் வந்து நம்ம உங்களுக்கு சொல்லி கொடுக்கிற நிலைமைக்கு ஆளாய்க்காதீங்க. என்னன்னு கேட்டா, என்னுடைய டார்கெட் நீங்கள் இல்ல, முஸ்லீம் அல்லாத அனைத்து மக்கள், பல லட்சம் மக்களுக்கு இஸ்லாத்தை எடுத்து சொல்லணும். இஸ்லாம் இஸ் த வே ஆஃப் லைஃப். ஐ லவ் மை இஸ்லாம். ஓகே, நான் என்னுடைய இஸ்லாத்தை நேசிக்கிறேன். இஸ்லாத்துக்காக நான் எதையும் செய்ய தயாரா இருக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். கடைசியாக சொல்கிறேன், நான் இந்த இவங்க வாசிக்கக்கூடிய அந்த தாளங்கிற கிதாபுல உள்ள பிழைகளை சுட்டி காட்டி இருக்கிறேன். அவர்கள் அது சரி, அது ப்ரூஃப் என்று சொன்னால் நான் அவர்களுடன் 40 நாள் 4 மாசம்
பேக்க தூக்கிட்டு பகிரங்கமா இதுதான் சரின்னு சொல்ற தயாரா இருக்கு. எல்லா அமைப்புகளையும் படிச்சேன். எல்லா அமைப்புகளையும் தேடி தேடி படிச்சு கடைசியில எது இருக்கு, இவங்க என்ன விமர்சனம் பண்ணாலும் பரவாயில்ல, இந்த தௌஹீத் ஜமாத்துக்கு போய் நீ சேர்ந்து ஊரே வழிகெடுத்துருவாங்க, பிரச்சனை இல்ல. மனிதனுக்கு அப்படி பார்க்க போன எங்க அம்மா அப்பா என்ன இதுல இருந்தாங்க, இணை வைப்பு உச்சகட்டத்துல, எங்களுக்கு அது எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். காலில் விழுந்து கும்பிடுவான். இந்த இது அதை விட்டுட்டு வந்து அல்லாவுக்கு கோடி முறை நன்றி செய்யணும். அதனால அதுல சொல்ற குர்ஆன்ல ஒரு வசனம், யா அய்யுஹல்லதீன ஆமனு இத்தகொல்லா அக்கத்து காத்திஹி வலாத்து மூத்தும் இல்லா வன்து முஸ்லிமன். ஈமான் கொண்டவர்களே, அல்லாவை 5 விதத்தில் அஞ்சுங்கள், முஸ்லிம் அல்லாமல் மரணித்து விடாதீர்கள். முஸ்லிம் அல்லாத மரணிச்சிட வேணாம், நீங்க நஷ்டவாளி ஆகிருவீங்க. அதனால முஸ்லிம்ங்கிற பேர்ல நம்ம ஈமான் கொண்டவர்களே நல்லா சொல்றான். அப்ப ஈமான் அந்த இறை நம்பிக்கை ஸ்ட்ராங்கா இருக்கணும். குர்ஆன் அல்லாஹ் உன்னுடைய வேதத்தை இழிவுபடுத்தக்கூடிய மக்கள் ஆகாதீங்க. அல்லாஹ் ஒன்று இல்லைன்னு சொல்லல, நீங்க அதை குடித்த ரத்தம் குடித்த சஹாபிங்கிற அந்த தலைப்பே இருக்குது. இதெல்லாம் பார்க்கல எங்களுக்கு மனவேதனையா இருக்குது. இதெல்லாம் எதிர்காலத்துல கடாய் வீசுங்க, குர்ஆனை படிங்க, குர்ஆனை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. எதிர்கால சந்ததிகளை முன்னெடுத்து நல்ல முறையில மூமினான முஸ்லிம்களை வாழ வைப்போம். சரியா? எல்லாம் சேர்ந்து ஒற்றுமையா ஒரு குடையின் கீழ் எதுக்கு வருவோம்? குர்ஆனும் ஹதீஸுக்கும் தான். இந்த மாதிரி மக்களை வழிகெடுத்து நீங்களும் பாவத்தை சுமந்து நரகவாதி ஆகிறாதீங்க. அல்லாஹ்வின் கிருபையால எல்லாரும் குர்ஆனை ஹதீஸை வாசித்து எல்லாம் வல்ல ஏக இறைவனுடைய அந்த சொர்க்கத்தின் உயர்ந்த அந்தஸ்தான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தை பெறக்கூடிய மக்களாக ஆகும் என்று சொல்லிக்கொண்டு, நான் எதையாவது மனம் தாக்க பேசியிருந்தால் அல்லாவுக்காக மன்னிச்சுக்கணும் முஸ்லிம்கள். ஆனா எல்லாம் வல்ல இறைவன் எனக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் கொடுக்கணும்னு சொல்லி இதை பார்க்கிற ஒவ்வொருத்தரும் நீங்க துவா செய்யுங்க அல்லாஹ் கிட்ட. என்னன்னு கேட்டா, இந்த வாழ்க்கை ஒரு சொற்பம். நாங்க மறுமையினுடைய வெற்றிக்காக மறுமையினுடைய நாங்க சதக்கத்துல் ஜாரியா நிரந்தர தர்மம் ஒன்றை செஞ்சு கொண்டு போயிருந்தோம். யாரையாவது ஒருத்தர் இஸ்லாத்துக்கு எடுத்துட்டா என்ன மாஷா அல்லாஹ், அவன் தொழுவ எவ்வளவு நன்மை கிடைக்கும். அல்ஹம்துலில்லாஹ். இந்த மாதிரி இது எனக்கு இந்த உதவி எல்லாம் செஞ்சு இந்த மாதிரி படிக்க வச்சு, இது பெரிய ஒரு உதவி, மறக்க முடியாது. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்துக்கு நன்றி சொல்லணும். அதனால இந்த தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்துல 1 மாசம் படிச்சு கொடுத்த இந்த பயிற்சிக்கு எல்லாம் வல்ல இறைவனிடம் நான் மீண்டும் மீண்டும் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். காலம் போக்கில் இப்போ உள்ள இளைஞர்களை எல்லாம் பார்க்கல 100 பேர் சினிமா கோட்டையிலையும் அந்த கிரிக்கெட் விளையாட்டிலையும் இருக்கக்கூடியவர்கள் ஒரு புகைத்தல் இல்ல. மாஷா அல்லாஹ், எப்படி சகோதரத்துவமாக படிச்சுட்டு அவ்வளவு நல்ல சகோதரத்துவமா போறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. நரகத்தோட விளிம்பில் இருந்து எங்களுக்கு இதாயத்தை கொடுத்த அந்த அல்லாஹ்வை கோடி முறை நான் சுக்ரியா செய்து கொண்டு அல்லாஹ்வை துதித்துக் கொண்டு என்னுடைய இந்த சிற்றுரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.